الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الناس معادن كمعادن الذهب والفضة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரிலா அன்புடையவன், எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹுவின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்கச் செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், ஜும்ஆ என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹுவின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திறன்கள் தீனுக்கா அல்லது தீமைக்கா என்கிற ஒரு தலைப்பின் கீழே அல்லாஹ் ரசூலுடைய சில வழிகாட்டுதல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். திறன்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் இது, அல்லது திறன்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிற ஒரு காலகட்டம் இது. மனிதனுக்கு திறன்கள் இன்றைக்கு இல்லை என்றால் அவன் மதிக்கப்படுவது கிடையாது. இன்றைக்கு பட்ட படிப்பு, டிகிரிஸ் எத்தனை முடித்தாலும் கூட அதோடு சேர்த்து பார்க்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு விஷயமாக ஸ்கில் பேஸ்ட் டேலண்ட்ஸ் அல்லது ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்கப்படுகிற ஒரு காலகட்டம் இது. உங்களிடத்திலே எத்தனை டிகிரிகள் இருந்தாலும் கூட சில சமயங்களில் உங்களிடத்திலே சில தனித்திறன்கள் இல்லாவிட்டால் அங்கே உங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும், அல்லது அந்த வாய்ப்புகள் குறைவானதாக சுருக்கப்படும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தமாக இருக்கிறது. அதனால்தான் ஒரு புறத்திலே இப்படி இருக்கிறது என்றால், மறுபுறத்திலே எஜுகேஷன் என்கிற எந்த பட்டப்படிப்பும் இல்லாத நபர்கள் சில திறன்களை வைத்து தன்னை அடுத்தடுத்த லெவலுக்கு, அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நகர்த்தி கொண்டு போய் கொண்டே இருக்கிறார்கள். அந்த அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி மிக வேகமாக வளர்ச்சி அடைவதற்கான ஒரு தளமாக இன்றைக்கு பயன்பட்டுக் கொண்டிருப்பது சோசியல் மீடியா. அந்த சோசியல் மீடியாவின் வழியாக தங்களை ஒரு மிகப்பெரிய பிரபலியமான ஒரு நபராக சர்வதேச அளவில், இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு குக்கிராமத்தில் இருந்து கொண்டு தன்னை ஒரு சர்வதேச அளவிலே ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக காட்டிக்கொள்கிற அளவிற்கு அங்கே எந்த கல்வியினுடைய டெஸ்டினேஷனும் தேவையில்லை, எந்த கல்விக்கான ஒரு சின்ன அங்கீகாரம் கூட தேவை கிடையாது, படிக்கவே தேவை கிடையாது. படிப்பறிவே இல்லாவிட்டாலும் கூட இன்றைக்கு சோசியல் மீடியா என்கிற அந்த வளத்தை பயன்படுத்தி தன்னை ஒரு அடுத்த கட்ட நிலையை நோக்கி நகர்த்தி செல்ல முடியும் என்கிற அளவிற்கு இன்றைக்கு திறன்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அதற்கான ஒரு வழியாக, ஒரு தளமாக இன்றைக்கு சோசியல் மீடியா திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சோசியல் மீடியாவை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதிலே பாசிட்டிவான பெயர்களை பெற்றவர்களும் உண்டு, நெகட்டிவான பல்வேறு விமர்சனங்களை பெற்றவர்களும் உண்டு. சமீபத்திலே
ஒரு சகோதரியை பற்றி, ஒரு இஸ்லாமிய சகோதரியை பற்றிய விமர்சனங்கள் இப்பொழுது கடந்த ஒரு வாரமாக, ஒரு சில நாட்களாக வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பர்தாவை அணிந்து கொண்ட அந்த சகோதரி ஆடல் பாடல்களோடு காட்சியளிக்கிறார் என்ற ஒரு வேதனையான அந்த செய்திகள் பரிமாறப்படுகிறது. அதற்கான விமர்சனங்கள் அதே வலைதளங்களிலேயே முன்வைக்கப்படுகிற ஒரு சூழல்களை பார்க்கிறோம். இதையெல்லாம் தாண்டிய பல்வேறு விபரீதமான செய்திகள், இஸ்லாத்திற்கு எதிரான செய்திகள், இஸ்லாத்திற்கு பந்தம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலான செய்திகள், அல்லது மனித சமூகத்திற்கே தேவையற்ற பல்வேறு பொழுதுபோக்குகள் என்கிற அடிப்படையில் கொச்சையான சில விஷயங்களையும் கூட அதை என்டர்டெயின்மெண்டாக சொல்லிவிட்டால் அது ரசிக்கப்படுகிறது என்கிற அளவுக்கு உண்டான எத்தனையோ தளங்கள் உண்டு. கணவன் மனைவிக்கு மத்தியிலான உறவுகளை கூட கொச்சைப்படுத்தி பேசினால், அதை வேறு விதமாக ஒரு நகைச்சுவையாக சொல்லிவிட்டால், ஆஹா எவ்வளவு அழகாக செய்து விட்டார்கள் பாருங்கள் என்று அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பில்லியன் ஃபாலோவர்ஸை கொண்ட ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிற சூழல்களை எல்லாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நாகரிகமான ஒரு வேகமான ஒரு காலகட்டத்தில் நின்று நிதானித்து இன்றைக்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற திறமைகள் குறித்து, மனிதன் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆற்றல்களை குறித்து சிந்தித்து செயல்பட வேண்டும். தன் ஆற்றல்களை எதிலே அவன் பயன்படுத்த வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. அப்ப இங்கே அறிவும் தேவை, ஆற்றலும் தேவை. அறிவும் தேவை, திறன்களும் தேவை. இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. அறிவை குறித்து குர்ஆனிலே பல வசனங்கள் இருக்கிறது. அறிவற்ற ஒரு சமூகம் அது மிக மோசமான ஒரு சமூகமாக இருக்கும். அறிவற்ற சமூகம் கால்நடைகளுக்கு சமமான ஒரு சமூகமாக இருக்கும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நரகத்திற்கென்றே சில பேரை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்சி, மனித இனத்திலேயும் ஜின் இனத்திலேயும் அநேக நபர்களை நான் நரகத்திற்கென்றே தயார் செய்து வைத்திருக்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அதை கொண்டு நல்லதை விளங்க மாட்டார்கள். வலஹும் அஅயுனுன் லா யுபஸிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அதை கொண்டு நல்லதை பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு செவிகள் இருக்கும், அதை கொண்டு நல்லதை கேட்டு விளங்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், இல்லை பல்ஹும் அதல்லு, அதை விடவும் கேடுகெட்டவர்கள் என்று குர்ஆன் பறைசாற்றுகிறது. இங்கே அல்லாஹ் உணர்த்த வருவது, எங்கே அறிவு இருக்கிறதோ, எங்கே நல்லவற்றை விளங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதோ, எங்கே நல்லவற்றை பார்த்து புரிந்து கொள்கிற தன்மை இருக்கிறதோ, எங்கே நல்லவற்றை கேட்டு அதன் மூலமாக என்ன விளக்கத்தை பெற வேண்டுமோ அந்த ஆற்றலை எவன் பெறுகிறானோ அவன்தான் அறிவை கொண்டவன். அவன் அல்லாத மனித சமூகத்திலோ ஜின் சமூகத்திலோ யார் இருந்தாலும் அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறது. எனவே அறிவு தேவை. அறிவு ஒரு மனிதனுக்கு மிக அவசியமானது. அந்த அறிவும் தேவை, அதே சமயத்தில் ஆற்றலும் தேவை. ஆற்றல் எப்படி தேவை? திறன் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். திறன் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த அறிவோடு சேர்ந்த திறன் இருக்கிறதா என்பதுதான் இங்கே கேள்வி. அறிவாற்றல் நிறைந்த திறனா? இன்னைக்கு பசங்க வண்டி ஓட்டிட்டே போகும் பொழுது அந்த வீலிங் பண்றாங்களா இல்லையா? இது திறனா இல்லையா? இன்றைக்கு இருக்கிற 90 கிட்ஸால இது பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. இது திறனா இல்லையா என்றால் ஏற்றுக்கொண்டேதான் ஆக வேண்டும். இது திறன் தான். இன்றைக்கு ஒரு 3 வயது குழந்தை அந்த நாம் செய்யக்கூடிய அந்த பேஸ்புக்கை அந்த நகர்த்தி கொண்டு போகிறோம் இல்லையா? அப்படி சரு நகர்த்திட்டு எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தும். எதை டச் பண்ணுமோ அதை டச் பண்ணும். நீங்க லைக் பண்ணணும்னு சொன்னா லைக் பண்ணும். ஷேர் பண்ணி கொடுமான்னு சொன்னா 3 வயசுக்குள்ள உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கும். திறனா இல்லையா? இது திறன் தான். இஸ்லாம் இந்த திறன்களை ஊக்குவிக்கிறது. ஆனால் அறிவுசார் திறனா இது என்று பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது. அதனாலதான் இந்த வசனத்தை அல்லாஹ் லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, உள்ளங்கள் இருக்கும் ஆனால் நல்லதை விளங்க மாட்டார்கள். இன்றைக்கு எல்லோரும் விளங்குகிறார்கள், அது நல்லதா கெட்டதா என்று விளங்க மாட்டேங்கிறார்கள். இன்னைக்கு அந்த சகோதரி கூட விளக்கம் சொல்லும் போது சொல்கிறாள், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நீங்கள் பர்தாவை அணிந்து கொண்டு இப்படி பேசுவது, இப்படி நடந்து கொள்வது இஸ்லாத்திற்கு இழுக்கல்லையா என்று கேட்கும் பொழுது அதற்கு ஒரு விளக்கமாக அந்த சகோதரி வீடியோ போடும் பொழுது அந்த சகோதரி சொல்கிற வார்த்தை, நான் மட்டும்தான் இங்கே இழுக்கை இஸ்லாத்திற்கு தேடி தந்து விட்டேனா? யார் யாரெல்லாம் தேடி தந்தார்கள் நான் சொல்லவா என்று பட்டியல் கொடுத்தார்.
இது அதற்கு பதில் அல்லவே. அப்படி பேசினால் எத்தனையோ பேசலாம் அல்லவா? நான் மட்டும்தான் வெளிக்கட்டு போனேனா ஷைத்தானே வெளிக்கட்டு போய்விட்டானே. அவனை விட இந்த உலகத்தின் அறிவாளியாக யாரும் இருந்ததில்லை அல்லவா? குரானே சொல்கிறது, ஹதீஸே சொல்கிறது. அசாசில் என்கிற தன்மையை பெற்றவன் அல்லவா ஷைத்தான். அவ்வளவு ஆற்றல் பெற்றவனே தவறி போயிருக்கும் போது நான் தவறி போவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று பேசுவதை போல இங்கே அறிவு வேலை செய்யவில்லை, ஆற்றல்கள் மட்டும் வேலை செய்கிறது. அதற்கு பின்னால் அந்த சகோதரி பதிவு செய்யக்கூடிய அத்தனை பதிவுகளும் இன்னும் மோசமானதாக அமைகிறது, இன்னும் இஸ்லாத்தை கண்ணிய குறைவாக காட்டுவது போல் அமைகிறது என்கிற ஒரு சூழல்களை பார்க்கிறோம். இங்கே விளக்கம் தான் இல்லை. அந்த சகோதரியை பார்த்து நாம் வேதனைப்படுவதோ அல்லது எதிர்வினையாற்றி அதற்கு எத்தனையோ பேர் உட்கார்ந்துட்டு பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் அது அவ்வளவு பெரிய அறிவார்த்தமான செயலாக நான் கருதவில்லை. அங்கே விளக்கம் இல்லை. எங்கே விளங்கக்கூடிய தன்மை வருகிறதோ அங்கே இது போன்ற நடைமுறைகள் இருக்காது. இங்கே இஸ்லாம் திறன்களை வலியுறுத்துகிறது, ஆனால் அந்த திறன்கள் அறிவு சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஆற்றல் என்பது அது சாதாரணமானதல்ல. இஸ்லாத்தை பொறுத்தளவில் அந்த ஆற்றல்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும், கண்டறியப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஐடென்டிஃபை பண்ணப்பட வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் ஆற்றல் இல்லாதவர்களா? இங்கே நான் பேசுகிற காரணத்தினால் நான் அறிவாளி, கீழே இருக்கிற யாரும் அறியாதவர்களா? இருக்கிறது. நம்மை விடவும் அறிவு சார்ந்த திறன் படைத்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கலாம். இஸ்லாம் சொல்கிறது, முதலில் நீங்கள் கண்டறியுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய ஆற்றலை பற்றி சொல்லும் பொழுது, மனிதனுடைய ஆற்றலுக்கு உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மனிதர்கள் என்பவர்கள் அன்னாசு மஆதினுன் கமஆதினி ذهب والفضة, மனிதர்கள் தங்கம் வெள்ளியினுடைய சுரங்கத்திற்கு ஒப்பானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார். மனிதர்கள், இங்கே நாம் அத்தனை பேரும் மனிதர்கள். நம்மை பெருமானார் உதாரணப்படுத்தியது எதை கொண்டு? தங்கம் வெள்ளியினுடைய சுரங்கங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். தங்க சுரங்கம் வெள்ளி சுரங்கத்தை போல ஒவ்வொரு மனிதர்களும். தங்க சுரங்கத்திலே தங்கம் எடுக்கப்பட்டால் என்ன செய்யப்படும்? முதலில் தங்கம் எங்கே இருக்கிறது என்று அறியப்பட வேண்டும். அதுதான் முதல்ல. இது தங்கம் தான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணலன்னா என்ன செய்ய முடியாது? தங்கம் எங்க இருக்கு? தங்க சுரங்கம் எங்க இருக்கு? கர்நாடகத்துல இல்லையா? அது மாதிரி ஒரு இடம் சொல்றாங்களா? இல்ல இது மாதிரி ஒரு சில இடங்கள் எல்லா இடத்துலயும் இருக்காது. அப்ப அது கண்டறியப்பட்டதற்கு பின்னால் அந்த இடத்திற்கு உண்டான மதிப்பே வேற. அதை வைத்து சினிமாக்கள் கூட எடுக்கப்பட்டது. அப்ப அதனுடைய மதிப்பே வேற. முதலில் அறியப்பட வேண்டும், இது தங்க சுரங்கம், இது வெள்ளி சுரங்கம் என்று அறியப்பட வேண்டும். ஒரு தங்கம் அறியப்பட்டதற்கு பின்னால் உடனே அதை பயன்படுத்திட முடியாது. தங்கத்தை அப்படி கட்டி கட்டியா கொடுத்துட்டா யாரும் அதோ விருப்பப்படலாம் மாட்டாங்க. இரண்டாவது, அது பியூரிஃபை செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, அதில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் நீக்க வேண்டும். மூன்றாவது, அது ஆபரணமாக பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு டெவலப் செய்து கொண்டு வர வேண்டும். இதுதான் தங்கத்தினுடைய ப்ராசஸ். இப்படியாக மனிதர்களும் தங்கச் சுரங்கம் வெள்ளி சுரங்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துவதனுடைய நோக்கம், மனிதர்கள் அத்தனை பேரிடத்திலும் திறன்கள் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அவற்றை கண்டறிய வேண்டும். கண்டறிந்து அது தங்கமா வெள்ளியா என்பதை எல்லாம் பார்த்து அதற்கேற்ப அதை பயன்படுத்தினால் அங்கிருந்து வெளிப்படுகிற விஷயங்களும் மிகச் சரியானதாக இருக்கும். எனவே திறன்களை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது. திறன் படைத்தவர்கள் தான் மனிதர்கள் என்று சொல்கிறது. அவர்கள் எந்த அளவிற்கு உயர்ந்தவர்கள் என்றால், தங்க சுரங்கம் ஒவ்வொருவரும், வெள்ளி சுரங்கம் ஒவ்வொருவரும் என்று சொல்கிற அளவிற்கு இஸ்லாம் மனிதர்களுடைய அந்த அறிவாற்றலை மேன்மைப்படுத்தி பேசுகிறது. ஆனால் அதே சமயத்தில் அந்த அறிவு சரியான திறன்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி, ஏனோ தானோ என்று என்னிடத்தில் அறிவு இருக்கிறது என்று ஆற்றல் இருக்கிறது என்கிற அடிப்படையில் வெளிப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு நாம் நம்முடைய திறன்களை வளர்த்துக் கொள்ளும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை கொடுக்கும் பொழுது, இது போன்ற ஒரு சிந்தனையோடு அங்கே திறன்கள் ஊக்குவிக்கப்படுகிறதா, அவனுடைய அறிவாற்றல் ஊக்குவிக்கப்படுகிறதா என்பதை நாம் பரிசோதிக்க வேண்டும். ஒரு மனிதனிடத்திலே மிக முக்கியமான அவசியமான துறையாக இஸ்லாம் இன்டலெக்சுவல், அறிவு சார்ந்த வளர்ச்சி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் அதே சமயத்தில் ஒருவனிடத்திலே அறிவு வரும் பொழுது இதர 4 விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும். ஒருவனிடத்தில் அறிவு வந்துவிட்டால் 4 விதமான பலன்கள், 4 விதமான வளர்ச்சிகளும் சேர்ந்து வர வேண்டும். அந்த அறிவுதான் சரியானது என்று இஸ்லாம் சுட்டிக்காட்டுகிறது.
அறிவு படைத்தவர்கள் எத்தனையோ உண்டு என்றாலும் கூட இந்த 4 விஷயங்களில் அவர்கள் முன்னேற்றம் பெற்றிருந்தால் அல்லது பக்குவம் அடைந்திருந்தால் அந்த அறிவு மிகச் சரியான அறிவு என்று இஸ்லாம் சொல்கிறது. 4 என்ன? முதலாவது, ஒருவனுக்கு இன்டலெக்சுவல் அறிவு சார்ந்த ஒரு விஷயம் கிடைக்கிறது என்றால் அதன் வழியாக முதலில் அவனுக்கு மாற்றம் பெற வேண்டியது அவனுடைய மனம். மென்டலாக அவன் எப்படி இருக்கிறான், அதுதான் மென்டல் ரிசோர்ஸ் சொல்றாங்க. ஒருவனுக்கு ஒரு அறிவு கிடைக்கிறது என்றால் அந்த அறிவை வைத்து தன் மனதை அவன் எவ்வாறு பயன்படுத்துகிறான் அல்லது அவனுடைய மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை பொறுத்துதான் அவனுக்கு வழங்கப்பட்ட அறிவு என்பது பலனுள்ளதா பலனற்றதா என்பதை தீர்மானிக்க முடியும். மேராஜுடைய நாளில் இருக்கிறோம். இன்றைய தினம் இரவில் மேராஜ் சம்பந்தப்பட்ட ஒரு சிறப்புரை கூட இருக்கிறது, எல்லா பள்ளிகளிலும் இருக்கிறது. மேராஜ் என்பது நுட்பமான ஒரு முயற்சிதா, ஒரு நுட்பமான ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதம். கண் சிமிட்டும் நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்பால் அழைத்துக் கொண்டு அல்லாஹ் இங்கே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டி இதனை சத்திய விசுவாசிகள் நம்பிக்கை கொண்டு ஆக வேண்டும் என்கிற ஒரு கடமையை விதிக்கப்பட்ட ஒரு முஅஜிஸா அது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. இதை ஒரு அத்தாட்சி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பறைசாற்றுகிறார். முஅஜிஸா, அது ஒரு மிகப்பெரிய முஅஜிஸா. இந்த முஅஜிஸா நடந்து முடிந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உண்மை நிகழ்வை, இந்த முஅஜிஸாவை சஹாபாக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த பெரும்பான்மையான சஹாபாக்களுக்கும் தடுமாற்றம் தான். அங்கே என்ன அறிவை கொண்டு அவர்கள் தன் மனதை பக்குவப்படுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் அங்கே வேலை செய்ய மாட்டேங்குது. இங்கே எது தேவைப்படுகிறது? அறிவை தாண்டிய ஒரு மனோநிலை இங்கே தேவைப்படுகிறது. அந்த மனோநிலையை அந்த இடத்திலே பெற்ற பெருமைக்குரியவராக மாறியவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான். இங்க எல்லா சஹாபாக்களும் அதெப்படி நடக்கும் என்று இப்படியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க இன்டலெக்சுவல் மட்டும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இதை தாண்டி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் இங்கே அறிவுக்கு நீ பயன்படுத்தலாம், அறிவை பயன்படுத்தி சிலவற்றை யோசிக்கலாம், அதை தாண்டிய ஒரு நிலையில் யோசித்தால் கடைசியில் அது உன் அறிவுக்கு புலப்படாது. மனிதனுக்கு என்று அல்லாஹ் ஒரு எல்கையை வைத்திருக்கிறார். இங்கே நீ உன் மனதை பக்குவப்படுத்த வேண்டும். என்ன மனதை பக்குவப்படுத்துவது? மறைவான விஷயங்களையும் சேர்த்து நம்பிக்கை கொள்வதுதான் ஒரு சத்திய விசுவாசியுடைய கடமை. அல்லதீன யுமினூன பில் கைபி, அவர்கள் மறைவானவற்றையும் நம்பிக்கை கொள்வார்கள். இங்கே அந்த அறிவை தாண்டி சரி இப்படியெல்லாம் சிந்திக்கிறார்கள், ஒன்றும் தவறில்லை நபித்தோழர்கள். ஆனால் எல்லோரும் சிந்திப்பதை போல அல்லது இவர்கள் எல்லாம் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் சொல்வது யார்? நபி என்கிற அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? உடனே சட்டென்று மாறி எல்லாம் இருக்கட்டும், ஆனால் இவ்வளவு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்வது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகத்தினுடைய ஒப்பற்ற இறை தூதர் நபி சொல்கிறார்கள். அவர்கள் வாயிலிருந்து வெளியாகிற எந்த வார்த்தையும் ஒரு காலம் பொய்யாக இருந்தது கிடையாது. இங்கே அதனை நம்பிக்கை மனதால் கொள்வதுதான் ஒரு சத்திய விசுவாசிக்கான கடமை என்பதை சட்டென உணர்ந்து அந்த இடத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்த தடுமாற்றத்தையும் நீக்கி அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை 100% உண்மையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி தன் மனதை பக்குவப்படுத்தி சஹாபாக்களையும் பக்குவப்படுத்திய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த இடத்திலேதான் அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்து ஒரு சிறப்பு பெயர் யாருக்கு கிடைக்கிறது? அபூபக்கர். அதுவரைக்கும் அபூபக்கர் என்கிற வெறுமனே அபூபக்கர் என்று போற்றப்பட்ட அவர்கள் சித்தீக் என்கிற பெயரோடு இணைத்து சொல்லப்பட்ட இடம் எது? அந்த மேராஜுடைய அந்த நிகழ்வின் சமயத்திலேதான் எல்லோருமே தடுமாறிக் கொண்டிருந்த ஒரு நேரத்தில் சித்தீக் உண்மைப்படுத்தியவர் என்கிற ஒரு அற்புதமான ஒரு சிறப்பை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இங்கே அறிவை தாண்டி சில நேரங்களில் தன்னிடத்திலே கிடைக்கிற அந்த அறிவு தன் மனதை பக்குவப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த போன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. அதே போல இரண்டாவது விஷயம், நமக்கு கிடைக்கிற அறிவு என்பது ஆன்மீகத்தையும் பக்குவப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எனக்கு அறிவு கிடைத்து விட்டது, இன்றைக்கு பலரும் அப்படித்தான். நான் எனக்கு சரி என்று பேசினேன், அது நான் அல்லாஹ்விடத்தில் நான் பார்த்துக் கொள்கிறேன்.
நீங்கள் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிற ஒரு மனப்பான்மை. உண்மையில் இது மிகப்பெரிய பேராபத்தாக இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஒரு மனிதனுக்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக முடியும். இறை பொருத்தம் எனக்கு இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க வேண்டும். உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்த பலரும் கூட தன்னை மீளாய்வு செய்தது. உலகத்தினுடைய மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர்கள் யார்? சட்டென்று சொல்லிவிடலாம், சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட மிக பெரும் ஆட்சியாளராக கலீஃபாவாக இருந்த சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி தன்னை மீளாய்வு செய்தது. இதனால் அல்லாஹ்வின் பொருத்தம் எனக்கு கிடைத்து விடாதா? இதனால் கிடைத்து விடாதா? என்னதான் நான் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்தாலும் கூட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இப்படி பேசுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய செயல்பாட்டிற்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செயல்பாட்டிற்கும் வேறுபாடு இருக்கிறது. நீண்ட காலம் ஆட்சி செய்த பெருமை, மிகப்பெரிய நிலப்பரப்பிற்கு சொந்தக்காரர்கள், அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஆட்சி, கடுமையான உழைப்பை காட்டியவர்கள். ஏறத்தாழ 10 வருட காலம் அவர்களுடைய ஆட்சி நீடித்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வெறும் 2.5 வருடம் தான், 2 வருடமும் சில மாதங்களும் தான். இரவு முழுக்க ரோந்து பணிகளிலே இருப்பார்கள் இல்லையா? எல்லாவற்றையும் விட மேலாக கடைசியிலே இந்த உலகத்தை விட்டும் பிரியும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் அந்தஸ்து என்ன? ஷஹீத் என்கிற அந்தஸ்து. கொல்லப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த ஒரு நிலை கிடையாது. இப்படியெல்லாம் சிறப்பு அந்தஸ்தை பெற்றாலும் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நன்மைக்கு உரியவர்கள். என்ன காரணம்? எந்த நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும், எந்த அறிவாற்றலோடு செயல்பட வேண்டும் என்கிற அந்த சிந்தனை ஓட்டத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செயல்பட்டார்கள். அதனால்தான் அவர்கள் மேன்மைக்குரியவர்களாக மாறினார்கள் என்பது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதக்கூடிய தகவல்கள். இங்கே நாம் சொல்ல வருவது ஆன்மீகமும் நம்மை பக்குவப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாட வேண்டும். சையதுனா அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தன்னுடைய வாழ்வை ஒப்பிட்டு இப்படி பேசுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த இரண்டு விஷயங்கள் எனக்கு கிடைத்தால் நான் எங்கே ஈடேற்றம் பெற்று விடுவேன் அல்லாஹ் இடத்தில் என்று சொன்னார்கள். ஒரு இரவு ஒரு பகல். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த ஒரு இரவும் ஒரு பகலும் எனக்கு கிடைத்தால் போதும், நான் ஈடேற்றம் பெற்று விடுவேன். ஒரு இரவு எது? சௌர் குகையிலே அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மடியிலே படுக்க வைத்து அவர்களை உறக்கத்தில் ஆழ்த்தி தன்னுடைய கால்களை அந்த ஓட்டையிலே அடைத்துக் கொண்டு அங்கே தனக்கு ஒரு வேதனை ஏற்பட்ட பொழுதிலும் கூட தன் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தாலும் அதை அடக்கி கொண்டு எம்பெருமானாருடைய எந்த விதமான இடையூறும் அவர்களுக்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்று கருதி அந்த இரவை கழித்தார்கள் அல்லவா? அந்த இரவு அது எனக்கு கிடைத்து விட்டால், அந்த ஒரு இரவு கிடைத்து விட்டால் நான் அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றம் பெற்று விடுவேன். ஒரு பகல் இது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஒரு பகல் என்பது ஜகாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிலாஃபத் வரும் பொழுது ஜகாத் விஷயத்திலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம், கொஞ்சம் அனுசரிப்பை காட்டலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு மத்தியிலே இருந்த பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ்வின் தூதரே கொஞ்சம் அனுசரிப்பை காட்டலாம். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே முறையாக ஒருவர் ஜகாத் கொடுத்துக் கொண்டிருந்து அதே நபர் என்னுடைய ஆட்சி காலத்திலே அதிலே அனுசரிப்பை காட்டலாம் என்று கருதினால் அவரோடு நான் போர் செய்வேன் என்று சொன்ன. உமர் ரலியல்லாஹு என்று சொன்னால் வீரம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னால் பொதுவா நம்முடைய கான்செப்ட்ல வர்றது சாந்தம். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களோடு நான் வாள் எடுத்து போர் செய்வேன். மறுபடியும் கூட ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கொஞ்சம் கூட நீங்க பரிசோதனை பண்ணி பாருங்க, பரிசீலனை பண்ணுங்க இந்த முடிவு விஷயத்தில். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் கேட்ட கேள்விதான், உமரே, ஜாஹிலியாவுடைய காலத்தில் நீர் மிகப்பெரும் வீரராக இருந்தீர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு முன்னால் கோழையாக மாறிவிட்டீர்களா என்று கேட்டார்கள். இந்த கேள்விதான் யாருக்கு பொறி தட்டியது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொறி தட்டியது. அதற்கு பின்னால் ஜகாத்தை குறித்து யாருக்கு பேசல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பேசவில்லை. ஜாஹிலியாவுடைய காலத்திலே யாராவது வந்தால் வெட்டி விடுவேன், வீழ்ச்சி விடுவேன் என்றெல்லாம் பேசினீர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் கோழையாக மாறிவிட்டீரோ என்று இந்த கேட்ட கேள்வி, அந்த பகல் பொழுதில் கேட்கப்பட்ட அந்த கேள்வி, அது போன்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இது போன்று நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா? அந்த ஒரு பகலும்
அந்த ஒரு இரவும் என்னை பொறாமைப்பட வைத்தது. அது எனக்கு கிடைத்து விட்டால் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஈடேற்றம் கிடைத்தது போல நான் உணர்வேன் என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு அவருடைய வரலாறு யாரோடு சம்பந்தப்படுகிறது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களோடு சம்பந்தப்படுகிறது. இங்கே நாம் சொல்ல வருவது, ஒவ்வொரு சஹாபாக்களும் தன் வாழ்வை குறித்து மீளாய்வு செய்தார்கள். அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தோடு என்னுடைய செயல்பாடுகள் நடந்து விடாதா, அதற்கு ஏதேனும் ஒரு சின்ன விஷயம் காரணமாக அமைந்து விடாதா என்று. இன்றைக்கு நாம் சமகால உலகில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற சுதந்திரம் நமக்கு இருந்தாலும் கூட நம் மனதில் திரும்ப திரும்ப வர வேண்டியது, இதனால் அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்குமா, அல்லாஹ்வின் அதிர்ச்சி கிடைக்குமா? இதை சிந்தித்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலையும் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொரு ஷேரிங்கிலும் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொரு வார்த்தையிலும் சிந்திக்க வேண்டும். நான் பேசுகிற வார்த்தை, நான் நடந்து கொள்கிற விதம், என்னுடைய அணுகுமுறை, என் பார்வை, என்னுடைய ஒவ்வொரு விதமான அசைவுகள், இதில் அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்குமா என்கிற சிந்தனை வராமல் போனால் நமக்கு ஈடேற்றம் என்பது சாத்தியம் இல்லை. எனவே எவ்வளவு அறிவு படைத்தவனாக கூட இருக்கலாம், சஹாபாக்களை விட அறிவு படைத்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, கலீஃபாக்களை விட அறிவில் சிறந்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவர்கள் நினைத்தது, நான் செய்கிற இந்த செயல் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று தருமா, இதுதான் ஸ்பிரிச்சுவல், இதுதான் ஆன்மீகம். இந்த உணர்வு இல்லாத மனிதன் எவ்வளவு அறிவு படைத்தவனாக இருந்தாலும் ஈடேற்றம் பெற மாட்டான். ஷைத்தான் அழிந்து போனதற்கான காரணம் அறிஞர்கள் சொல்லும் பொழுது, அவன் அறிவாளிதான், அங்கே இறைவன் சிந்திக்கவில்லை. சொல்வது அல்லாஹ் அல்லவா, நீ சுஜூது செய் என்று சொல்வது யார்? அல்லாஹ். அதை மறந்து போனான். அதுதான் ஆன்மீகம். அல்லாஹ்வோடு தன் நிலையை அவன் சம்பந்தப்படுத்தாதனுடைய விளைவும் காலம் முழுக்க லானத்துல்லாஹி அலைஹியாக மாறி போனான் என்பதை நாம் மனதில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நமக்கு வழங்கப்படுகிற அறிவும் ஆற்றலும் திறன்களும் இரண்டாவது விஷயம், நம்முடைய தெய்வீக உணர்வோடு அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத ஒரு நிலையை உண்டாக்க வேண்டும். அது அல்லாத திறன்கள் எவ்வளவு கிடைத்தாலும் மனிதனுக்கு அது ஈடேற்றத்தை தராது. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவும் ஆற்றலும் ஒழுக்கத்தை தர வேண்டும். இன்றைக்கு வழங்கப்படுகிற அறிவாற்றல் எல்லாம் படிக்க வச்சிடறாங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 3 வருஷம் அந்த பிள்ளை எங்கேயாவது போட்டு என்னவாவது பண்ணிட்டு கடைசியில ரிட்டர்ன் வரும்போது என்னன்னு சொல்லிட்டு வரணும், ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வரணும், அவ்வளவுதான். வக்கீல்னு சொல்லி வரணும், டாக்டர்னு வரணும், எதுவும் வரணும். ஆனால் அந்த பட்ட படிப்புகளுக்கு பின்னால் அந்த பிள்ளை என்ன பக்குவப்பட்டு இருக்கிறது என்று யாரும் பார்க்க தயாரா இல்லை. ஏன் தயாரா இல்ல? பார்த்தா பிரச்சனை இருக்கு, பார்த்தால் அதை எப்படி நெறிப்படுத்துவது என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். இங்க கவனம் செலுத்துறதுக்கு யாரும் என்ன இல்ல, விரும்பல. இன்னைக்கு ஒரு ஆய்வு சொல்கிறது, ஏன் பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புறாங்க, வந்தா திரும்ப திரும்ப வெளியில அனுப்பிடுறாங்க பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள். வீட்டுல பிள்ளைகளை வச்சுக்கிறாங்களா சொல்லுங்க? ஆனா வெளியில மட்டும் பெருமையா பேசிக்குவாங்க. என்ன, அவனுக்கு நேரமே கிடைக்கிறது இல்லை. காலையில 5 மணிக்கு 10 மணிக்கு 9 மணிக்கு போனா 5 மணிக்கு வருவான், மறுபடியும் வந்தான்னா ஒரு டீ சாப்பிட்டு அவன் போயிடுவான். காலையில ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருக்கான். இப்படின்னு வெளியில ஒரு மாதிரியாக பேசிக்கொண்டு இவர்களுடைய மனங்கள் என்ன தெரியுங்களா, எப்ப வெளில அனுப்பலான்னு தான். ஏன்னா இவங்களுடைய நேரத்தை இருந்தா வாங்கிடுவான். இவங்களுடைய நேரம் என்ன, பெரிய செயல்களிடமும் ஒண்ணும் கிடையாது. நீங்களே சொல்லிடுவீங்களா இல்லையா? கேட்டாலே சொல்லிடுவீங்க. சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாப்படி தெரியும். அங்க இன்றைக்கு பெண்கள் கையில வச்சிட்டு இருக்கிறது என்ன ஷெட்யூல்ல இருக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வேற என்னத்தை செலவழிக்கிறாங்க, அவர்களுக்கும் எந்த விதமான ஷெட்யூலும் கிடையாது. அதனால அதுக்குள்ளே உட்காந்துறாங்க. அதுக்கு யாராவது இடையூறா வந்தா என்ன ஆயிடுது, டென்ஷன் ஆயிடுது. அதுதான் இன்றைக்காக தன் படிப்பை குறித்து, தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு சரியான பார்வையும் இல்லை. அதனால் ஒழுக்கத்தை பற்றியவர்கள் சிந்திப்பதே இல்லை. அறிவுக்கு பின்னால் ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்பதுதான் அறிவு வழங்கப்படுவதனுடைய மிக முக்கியமான அம்சம். இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது. ஒருவனுக்கு அறிவு கிடைத்தால் அங்கே ஒழுக்கம் இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் ஏன் நினைக்க வேண்டும்? ஒரு நபியை, சாதாரண நபி கிடையாது, உறுதிமிக்க நபிமார்களுடைய பட்டியலிலே உள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி என்கிற அந்தஸ்தை பெறாத இறை அடியார் என்பதிலே தான் உறுதியான தகவல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபரோடு அல்லாஹ் இணைத்து வைத்து அங்கே சபரோடு இருந்து நீ கல்வி கற்று வர வேண்டும். சூரத்துல் கஹ்ஃப் எடுத்து பார்த்தால் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். قال ألم أقل لك إنك لن تستطيع معي صبرا. இந்த வசனம் திரும்ப திரும்ப உங்களுக்கு வரும். அது என்னன்னு இது வரைக்கும் நம்ம அர்த்தம் பார்த்திருக்க மாட்டோம். ஆனா ஏதோ திரும்ப திரும்ப வருது அப்படின்னு மட்டும் நினைச்சிருப்போம். ஒரே ஒரு தடவை நீங்க எடுத்து பார்த்திருந்தீங்கன்னா அந்த வரலாறு தெரிஞ்சிருக்கும். قال ألم أقل لك إنك لن تستطيع معي صبرا. என்னோடு இருப்பதற்கு உங்களுக்கு பொறுமை இருக்காது நான் சொன்னேன் அல்லவா. இது யாரை பார்த்து சொல்றது? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றது.
உங்களுக்கு தான் பொறுமை இருக்காதுன்னு சொன்னா இல்லையா, நீங்க கிளம்பிக்கலாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இல்ல திரும்ப 3 சந்தர்ப்பம், இனி நான் கேட்க மாட்டேன். கடைசியாக சொல்வார்கள், இனி நான் கேட்டால் என்னை வைத்துக் கொள்ளாதீர்கள். அதே மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. இங்கே என்ன தேவைப்படுகிறது என்றால், இங்கே உன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் நெறியும் ஒழுக்கமும் பண்பாடும் உன்னிடத்துல இருக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான செய்தியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் வழியாக அல்லாஹ் தலங்கி உணர்த்தி காட்டுகிறார். இந்த பொறுமையும் சபரும் இன்றைக்கு கல்வியோடு இணைந்து வருகிறதா என்பதுதான் கேள்வி. அது கிடைத்ததா நம்முடைய பிள்ளைகளுக்கு என்பதுதான் கேள்வி. ஏன் கற்றுக்கொண்ட நமக்கும் கூட அது இருக்கிறதா என்கிற பரிசோதனை தான் தேவை. இஸ்லாத்தை பொறுத்தளவில் ஒருவனுக்கு அறிவு கிடைத்து விட்டது என்பது மட்டுமல்ல, அறிவோடு சேர்ந்து ஒழுக்கமும் கிடைக்க வேண்டும். இது 3வது. 4வது, ஒருவனுக்கு அறிவு கிடைத்தால் அவன் தன் உடலை, தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற உடல் சார்ந்த ஆற்றல்களை நல்லவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும். தன் உடலை எதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். இந்த அறிவும் ஒருவனுக்கு அறிவு சார்ந்த நிலையில் கிடைக்க வேண்டிய 4வது பலன். எல்லா அறிவையும் பெற்றுக் கொள்கிறார், தன்னை எதற்கோ ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் தவறுகளுக்கும் போதைகளுக்கும் அடிமையாகி கொண்டிருக்கிற ஒரு மனிதன், அவனுக்கு எவ்வளவு பேராற்றல் இருந்தும் என்ன பயன் இருக்கிறது? கடந்த காலத்தில் நீங்கள் மிக பெரும் கவிஞர்களாக வாழ்ந்தவர்கள், இன்றைக்கு சமூக ஆர்வலர்களாக இருப்பவர்கள், பகலிலே சமூகத்திற்காக வேண்டி பேசிவிட்டு இரவில் அவர்களுடைய நிலைகள் மிக மோசமான நிலையை நோக்கி இருக்கிற எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் தான் இன்றைக்கு களத்திலே இருக்கிறார்கள். இது பரிபூர்ணத்துவம் என்று சொல்ல முடியாது. காலையில் பேசியது வேண்டுமானால் நல்லதாக இருக்கலாம், இரவில் அவர்கள் நடந்து கொள்வது, அவர்கள் சமூகத்திலிருந்து அவர்கள் விலகி போவதற்கான வேலையை அவர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச காலம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா சமூகத்துக்கு இன்னும் நிறைய செய்யலாம். அவர்கள் தங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் இன்றைக்கு இருக்கிற தலைமுறை தன் உடல்நிலையை பற்றி கவலை கொள்ளாத ஒரு தலைமுறையை இன்றைக்கு நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே உடல் சார்ந்த அந்த விழிப்புணர்வு என்பதும் ஒரு சமூகத்திற்கு மிக மிக முக்கியமானது. ஒரு அறிவு கிடைக்கிறது என்றால் அந்த அறிவை வைத்து தன் உடலை எவ்வாறு பயன்படுத்துவது, நம்முடைய உடலில் இருந்து வெளியாகக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு நல்லதாக இருக்க வேண்டும், நம் உடல் சார்ந்த அந்த திறன்களை ஆற்றல்களை எப்படி மென்மேலும் பக்குவப்படுத்திக் கொண்டு வருவது, நல்லவைகளுக்கு அவற்றை எப்படி பயன்படுத்துவது, இப்படியாக ஒரு மனிதனுக்கு அறிவை இஸ்லாம் போதித்தாலும் கூட அந்த அறிவு என்பது எவ்வளவு பலன்களை தேடித்தர வேண்டும். முதலாவது அவனுடைய மனதை அது பக்குவப்படுத்த வேண்டும். 2வது அவனுடைய குணங்களை அது சீராக்க வேண்டும். 3வது அவனுடைய ஆன்மீக ரீதியான அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை அது வலுப்படுத்த வேண்டும். 4வது அவனுடைய உடலை அவன் பக்குவப்படுத்த வேண்டும், நல்லவைகளுக்காக வேண்டி அதனை பயன்படுத்த வேண்டும். இந்த நிலை எங்கே வருகிறதோ அங்கேதான் அறிவு வருகிறது. அங்கிருந்து வெளியாகக்கூடிய திறன்கள் பக்குவமற்றதாக நிச்சயமாக இருக்கவே செய்யாது. இன்னைக்கு சோசியல் மீடியா என்பது ஒரு மிகப்பெரிய தளம் தான். அந்த சோசியல் மீடியாவுடைய தளத்திலே நல்ல நிலையில் செயலாற்றுபவர்களும் உண்டு. இப்போது நாம் தொடக்கத்திலே பேசியது போல பக்குவமற்ற நிலையில் செயலாற்றுபவர்களும் உண்டு. இருவரும் செயலாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இங்கே அவர்களுக்கு பயன்பட்ட அறிவை எவ்வளவு தூரம் பக்குவமாக அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த மாறுபாடுகள் அமைகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் திறன்களை ஊக்குவிக்கிறது. திறன்களற்ற ஒரு சமூகத்தை இஸ்லாம் விரும்பவில்லை. உண்மையில் சொன்னால் அறிவற்ற ஒரு சமூகத்தை இஸ்லாம் விரும்பவில்லை. அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும், ஆற்றல் நிறைந்தவனாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு தன்னை தயார்படுத்திக் கொள்பவனாக இருக்க வேண்டும். சுரியானி பாஷையை, யூதர்களுடைய அந்த மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாற வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு ஊக்குவித்ததனுடைய காரணம் என்ன? அங்கே அறிவு தேவை. இன்றைக்கு அறிவற்ற சமூகம் நிலையான ஒரு சமூகமாக இருக்காது, அதிகாரத்தை பெற முடியாது. அறிவுதான் அதிகாரத்தை நோக்கங்களை நகர்த்தும் என்பதுதான் இன்றைக்கு பலரும் சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் அதே சமயத்தில் அந்த அறிவு உங்களை பக்குவமான நிலையை நோக்கி நகர்த்தி கொண்டு போக வேண்டும். இந்த சமூகத்தினுடைய நலன் அதிலே காக்கப்பட வேண்டும், இஸ்லாத்தினுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும், தனி மனிதர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். யாருடைய மனமும் உண்படாத அளவிலான செயல் திட்டங்களை அதன் வழியாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். வெறுமனே எனக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்கிற பெயரில் செயல்படுவது அல்ல. அது மடமையானது.
அது உங்களுக்கு பலன் தராது. அப்படியே இங்கே சில சுவைகளை உங்களுக்கு தந்தாலும் பலன்களை தந்தாலும் மறுமையில் உங்களுக்கு கை சேதத்தை ஏற்படுத்தி தரும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தளவில் அறிவை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பொது சுமந்த கழுதைகளாக நீங்கள் இருக்காதீர்கள் என்பதும் குர்ஆனுடைய எச்சரிக்கையான வார்த்தையாக இருக்கிறது. மஸலுல்லதீன ஹம்மிலு தௌராத ஸும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. பொது சுமந்த கழுதை என்று எந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா இதனை உதாரணமாக சொல்கிறான்? யூத சமூகத்திற்கு. யூத சமூகத்தை போல உலகத்திலே அறிவை பெற்றவர்கள் உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் இல்லை, இதுவரைக்கும் இல்லை. இப்பொழுதும் கூட யூத சமூகம் தான் அறிவு பெற்ற சமூகம். இந்த அறிவை வைத்து என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு உலகத்தினுடைய அழிவை, உலகத்தினுடைய எல்லா தளங்களிலேயும் அழிவை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஆணிவேர் யார்தான்? அந்த யூத சமூகம் தான். இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் தான். ஏன் அங்கே அவர்களுக்கு அறிவிருந்தும் பயன்படவில்லை? அவர்கள் அந்த அறிவை முழுக்க மக்களுடைய நலனுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், மக்களை அழிப்பதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு எல்லா விஷயங்களும் இன்னைக்கு சோசியல் மீடியால எது நடக்கக்கூடாதோ அது நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்க வேண்டுமோ அது தடுக்கப்படுகிறது, எது சத்தியமோ அந்த சத்தியத்திற்கு தடை விதிக்கப்படுகிறது, எது அசத்தியமோ அதற்கு வழிவிடப்படுகிறது. சத்தியம் பேசக்கூடிய நபர்கள் நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அதே மனித சமூகத்திற்கு ஆபாசங்களையும் தவறுகளையும் அள்ளி தூவிக்கூடிய நபர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன சொல்றாங்க? அது பேரு ஒரு தனி ஒரு பேரே இருக்கு, செலிபிரிட்டிஸ் என்ற ஒரு பெருமை அவர்களுக்கு. பொது நிகழ்ச்சிகளிலே, அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளில் அவர்களை அழைத்து சீஃப் கெஸ்டாக வைக்கிறார்கள். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஒண்ணுமே பண்றதில்லை. ஆபாசத்தை மக்களுக்கு அழகாக காட்டிக் கொண்டிருக்கிறார். அதன் வழியாக அவர் பிரபலமாயிட்டாரு, அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அதனால அவர் சீஃப் கெஸ்ட் எங்கே? அரசாங்கத்தினுடைய பொது நிகழ்ச்சி என்றால் இன்றைக்கு உலகத்தினுடைய அறிவு எவ்வளவு கேடுகட்டதாக போய்கொண்டிருக்கிறது, இன்றைக்கு ஆளக்கூடிய வர்க்கத்தினுடைய அறிவு எவ்வளவு மழுங்கி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் இதற்கான நிதர்சன சாட்சிகளாக இருக்கிறது. எனவே சத்திய விசுவாசிகள் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், திறன் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அந்த திறனும் அறிவும் அவருக்கும் பயன்பட வேண்டும், சமூகத்திற்கும் பயன்பட வேண்டும், மனித சமூகத்தினுடைய நலன்களுக்காக அவைகள் இருக்க வேண்டும். அதை எல்லாம் தாண்டி தெய்வீகமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அது பொருத்தம் பெற்றதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிவையும் திறனையும் ஆற்றலையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்களாக, அறிவு மிக்கவர்களாக உருவாக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்திற்கு நிறைவாக தந்து அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.